மீண்டும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் உண்டான இந்த பாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for this privilege to share God's word with God's children once again in this evening hour. என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share the words from my heart. யோவானுடைய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். And in the Gospel of John chapter 14, the Lord Jesus told his disciples that I give you my peace. நாம் அதை 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And we read that in verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Do not let your heart be troubled, nor let it be fearful. 15ஆம் அதிகாரத்தில் ஜான் சாப்டர் 15ல நாம் 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். And in John chapter 15 verses 11 we read, these things I have spoken to you so that my joy may be in you and that your joy may be made full. அப்ப 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னது அதெல்லாம் ஜீசஸ்னுடைய கடைசி அதிகாரங்கள், கடைசி வார்த்தைகள். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். And in chapter 14 we saw what Jesus told his disciples. These are the last few chapters which Jesus has spoken. He said, I give my peace to you. 15ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன் அப்படிங்கிறார். And in verse 15 Jesus says, I give my joy to you. 16ஆம் அதிகாரத்தில் in chapter 16 30 லாஸ்ட் வெர்ஸ்ல வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். And in the last verse 33 he says, so that in me you may have peace. In the world you have tribulation, but take courage, I have overcome the world. அப்ப ஆண்டவர் திரும்ப இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 22ல கூட வாசிக்கிறோம். chapter 16 verse 22, உங்கள் சந்தோஷம், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். And in chapter 16 verse 22 we see, but I will see you again and your heart will rejoice and no one will take your joy away from you. 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கடைசியில உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். And in verses 24 we read the last part, so that your joy may be made full. 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். And in verse 33 we see that I have spoken to you, these things I have spoken to you, so that in me you may have peace. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன இந்த கடைசி அதிகாரங்களை நாம் எப்படி எல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய ஜெயத்தை உங்களுக்கு தருகிறேன். And when we look at the last few chapters which the Lord has spoken, what all do we see there? The Lord says that I give you my peace, I give you my joy, and I also give you the overcoming nature with which I have overcome the world. என்னுடைய ஜெயத்தை உங்களுக்கு, என்னுடைய விக்டரியை நான் தருகிறேன். I have given you my victory. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனையும் நான் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன்னு சொல்றார். And God says, and Jesus says that since just like I have overcome and sat on the throne with the Father, so in the same way whoever overcomes, I will also make him to sit on the throne. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். The Lord Jesus has overcome the world. அலெக்சாண்டர் தி கிரேட் அல்லது நெப்போலியன் ஜெயித்தது போல இந்த உலகத்தை அவர் ஜெயிக்கவில்லை.
And it is not like how Alexander or Napoleon won conquests or battles in this world. ஆனால் ஆண்டவர் சொன்னதான உலகம் என்பது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தை அவர் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். And the lust which and the overcoming or the victory which Jesus speaks about is the lust of the flesh, lust of the eyes, and the pride of life. The Lord Jesus has overcome this, and he has sat at the right hand of Father on the throne. இவைகளெல்லாம் இந்த இச்சைகள், இந்த பெருமைகள் எல்லாம் இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளை அவர் ஜெயம் கொண்டு பிதாவினிடத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And these lusts have come because of this world, or have been come out of this world, and the Lord Jesus has overcome these, and he has sat at the right hand of the Father on the throne. இந்த மூன்றை நமக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். And the Lord Jesus gives us these three things. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு நான் தருகிறேன், என்னுடைய ஜெயத்தை உனக்கு நான் தருகிறேன். I give you my peace, I give you my joy, I also give you my victory. நாம் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் தருகிற சமாதானத்தை குறித்து நான் உங்களோடு கூட பாரப்படுகிறேன். And in this evening hour, I would like to share about the peace which the Lord gives us. நாம் John chapter 14 verse 27 க்கு நாம் திருப்போம். Let us turn to John chapter 14 and verses 27. இந்த பூமியில் உள்ளவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய செல்வத்தையும் வீடுகளையும் நிலங்களையும் வைத்து போகிறார்கள். And people of this world, when they leave this world, they give as an inheritance to their children or to the next generation their wealth or houses or whatever they have accumulated on this earth. அதுதான் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவர்கள் திரவியங்களை வைத்து செல்கிறார்கள். And they assume that these are the things which will bring forth peace in their life, and hence they accumulate this and they give it to their next generation. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் எதை வைத்து சென்றார் என்றால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன். But what did the Lord Jesus give his disciples? He said, I give you my own peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். My peace I give to you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Not as the world gives. உலகம் கொடுக்கிற சமாதானம் சமாதானம் இல்லாதிருந்தும் அவர்கள் சமாதானம் மாய்மலமாய் நடிப்பார்கள். Okay. In this world, people, though there is no peace, they keep saying that we are in peace, and they will act in a hypocritic way. அவர்கள் மெய்யாகவே சமாதானத்தை கொடுக்க முடியாது. They can't give the true peace. பணம் இருந்தா ஒரு சமாதானம், பணம் இல்லாட்டினா ஒரு சந்தோஷம். But for them, if they have money, they are peaceful. If they don't have money, there is a different kind of peace there. உலகத்துக்கு அவர்கள் கொடுக்கிற சமாதானமும் இப்படிதான். And this is the peace which they also give others. ஒருத்தவங்க என்னோட கூட கரெக்டா நடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை தருவேன். ஒருத்தவங்க என்னோட கரெக்டா நடந்துக்கல அப்படின்னா என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். If someone behaves in a good way to me, I will give my peace to him. If that same person does not behave in a proper manner to me, I will not give my peace to him. That is how the world gives peace. இப்படிதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். And this is the peace, this is the kind of peace which the world gives. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் வேற. But the peace which the Lord Jesus gives is different. கிறிஸ்துக்குள்ளாகவே இருந்த அந்த சமாதானத்தை அவர் எனக்கு தருகிறார். And the peace which resides within the Lord Jesus Christ, that same peace he gives it to me. அந்த சமாதானம் என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். And when that peace dwells in me, my heart will not be troubled, nor will it be fearful. அப்ப அந்த கிறிஸ்துவுடைய அந்த சமாதானம், தேவன் தருகிறதான அந்த சமாதானத்தை
நான் ஒரு 4 காரியங்களாக நான் சொல்ல விரும்புகிறேன். And I would like to show the peace which the Lord gives. I would like to explain it in 4 ways, in 4 things. முதலாவது, கிறிஸ்துவனுடைய சமாதானம் என்னிடக்குள் இருக்குமானால் நான் ஒரு சூழ்நிலையில் நான் இடரல் அடைய மாட்டேன். First of all, if the peace of Christ dwells in me, I will not be offended in any situation, or I will not fall away. சங்கீதம் 119வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். We read that in Psalms chapter 119. Verse 165. Verses 165. Please read. Those who love your law have great peace, and nothing causes them to stumble. தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களா இருந்தாலும் அல்லது தேவனே கிறிஸ்துவே நேசிக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. And if a person would love the law of God, or if he would love the Lord himself, and for that person nothing will cause him to stumble. நாம் ஒரு இடத்துல நாம் ஸ்டம்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அஃபெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, we can consider it as stumbling away or falling away, or even getting offended. இப்ப கிறிஸ்துவனிடத்தில் இருந்ததான ஒரு அவருக்குள்ள இருந்த சமாதானம் என்பதென்றால், and what was the peace which was within Jesus Christ? அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் அவர் இடரல் அடைந்ததே இல்லை. And when he was on this earth, the Lord Jesus did not stumble, or he did not get offended in any situation. அவருடைய நாசரேத்தூர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவருடைய மினிஸ்ட்ரி லைஃபா இருந்தாலும் சரி, and whether it be his childhood in Nazareth or his ministry life later on after 30 years, அவருடைய நேமை எவ்வளவு டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளவாய் அவருடைய நேம் டேமேஜ் பண்ணப்பட்டது. And people tried to damage his name as much as they could damage it. ஒருபோதும் இயேசு கிறிஸ்து இடரல் அடைந்ததே இல்லை. The Lord Jesus did not get offended, or he did not stumble because of this. அவருடைய மினிஸ்ட்ரியில நாம் ஜான் 6ல நாம் வாசிக்கிறோம், நாம் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அநேக ஜனங்கள் அவர் விட்டு பின்வாங்கி போனார்கள், அநேக சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து அதை கொடுத்து இடரல் அடையல. And we read in John chapter 6, when the Lord preached, a lot of his disciples, it says, they turned away from following him. But Jesus did not get offended, nor did he stumble when he was in his ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய மினிஸ்ட்ரியில அநேக சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள், இயேசு அதை குறித்து இடரல் அடையல. And we see that in the ministry of the Lord Jesus Christ, that many disciples did not follow him and they turned back, but he did not stumble, nor was he offended because of that. அவருடைய ஊழியத்தில் உண்டானதான அவருடைய மினிஸ்ட்ரியில வந்ததான அந்த பணத்தை ஜூடாஸ் அவன் திருடுகிறவனா இருந்தான். அந்த காரியத்தில் இயேசு இடரல் அடையல. And we see that in the ministry of Jesus Christ, that Judas was a thief and he was stealing money from the money bag, but Jesus did not stumble, or he did not get offended because of that. அவன் துரோகி கிறிஸ்துவுக்கு காட்டி கொடுக்கிறவனாய் மாறினான். இயேசு கிறிஸ்து அப்பொழுது இடரல. And Judas Iscariot betrayed Jesus Christ. Even at that time, Jesus did not get offended. அவருடைய பாதப்படியில கழுவி ஆண்டவர் அவனுக்கு சேவை செய்தார். The Lord washed his feet and served him. தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஈவன் பீட்டர் அவரை 3 தடவை மறுதலித்து சபித்தார், அவர் இடரல் அடையல. And all the disciples ran away from Jesus, and even Peter renounced him 3 times, and even at that time Jesus did not get offended. இப்படி அவருக்குள்ள இருந்ததான அவருக்குள்ள ஒரு பிதா மேல் கொண்டிருந்ததான ஒரு அன்பு சமாதானம் அவருக்குள் நிலைத்தே இருந்தது. அந்த சமாதானத்தை தான் இப்ப கிறிஸ்து நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். And in spite of all these situations, the Lord Jesus
had the peace which came from the Father, and it is that peace which the Lord is giving to us in this verse. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுப்போமானால் எந்த சூழ்நிலையில் நாம் இடரடைய மாட்டோம். Beloved, if we would have received that peace from the Lord Jesus Christ, we will not get offended, or nor would we stumble in any situation. நாம் இங்கே எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 50ஆம் அதிகாரம். And we read a verse from Jeremiah chapter 50. 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 32 we read, அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். the arrogant one will stumble and fall, with no one to raise him up, and I will set நாம் யாரை எடுத்து முடியாது என்கிறதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். Sorry brother. அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. வாசிக்கிறோம். Yeah, we read that when the arrogant one stumbles and falls, there is no one to raise him up. There is no one to raise up an arrogant person. அவன் எதுல எப்படி விழுவான் என்றால், the most proud, அவன் எப்படி என்றால் அவன் அஃபண்ட் ஆகி இடறி விழுவான். பெருமைக்காரன் அஃபண்ட் ஆகி இடறி விழுவான். And we see that a man who is filled with pride will get offended and he will stumble and fall. அவனை எடுத்து நிறுத்த முடியாது அவனை. And there is no one to raise him up. For example, விபச்சாரத்தில் இருந்த மனுஷன் கூட எடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். For example, there are people who have fallen into adultery, but those people also we've been able to restore such people. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவீது விபச்சாரத்தில் விழுந்தான், ஆனாலும் அவன் எடுத்து நிலைநிறுத்தப்பட்டான். Though David from the Old Testament fell into adultery, he was restored back into that normal place again. ஏனென்றால் அவன் இடம்புள்ளவனாக இல்லை. Why? Because he was not an arrogant person. நாம் புதிய உடன்படிக்கையில் இப்படி ஒரு மனுஷனை நாம் வாசிக்கிறோம். And in the New Testament, in the New Covenant, we read about a person like this. கொரிந்து சபையில் ஒரு மனுஷன் அவன் விபச்சாரத்தில் விழுந்தவனாய் இருந்தான். And in the Corinth church, we read that a person had fallen into adultery. அவனை பவுலுடைய டைரக்ஷன் பிரகாரம் அங்குள்ளதான லோக்கல் சர்ச்சில் உள்ள எல்டர் அவனை டிசிப்ளின் பண்ணாங்க, அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க சர்ச்சில் இருந்து. As per the direction of Paul, the local elders at Corinth had excommunicated this person who had fallen in adultery. நாம் 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 2. And when we read in the second letter of 2 Corinthians chapter 2, we read 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 6 we read, அநேகரால் உண்டான இந்த தண்டனை அவனுக்கு போதும். Sufficient for such a one is this punishment which was inflicted by the majority. அவன் அதிக துக்கத்தில் இருந்து போகாதபடிக்கு அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். So that on the contrary you should rather forgive and comfort him, otherwise such a one might be overwhelmed by excessive sorrow. அப்பொழுது இந்த மனுஷன் விபச்சாரத்தில் விழுந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, சிக்ஷைக்கு பிறகு, தண்டனைக்கு பிறகு அவன் மன்னித்து சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். And this person who had fallen in adultery, after a time of discipline, he is being reinstated in the church. அப்ப நாம் எரேமியாவில் வாசித்த பிரகாரம் ஒரு மனுஷன் எந்த மனுஷனை எடுத்து நிலைநிறுத்த முடியும், யாரை தவிர அப்படின்றால் the most proud people, அவர்களை தவிர. And just like we read in Jeremiah, we can restore or reinstate any kind of person who has fallen, but we cannot reinstate or restore a person who is proud and arrogant. சமயத்துல சிலர் சிகரெட் ஸ்மோக் பண்ணிடுவாங்க, சிலர் சினிமா மூவி பார்த்துருவாங்க,
சிலர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருவாங்க. இவரோட எல்லாரையும் கூட தேவன் எடுத்து நிலைநிறுத்துகிறார். And at times people smoke, or they drink alcohol, or they watch movies, and even for such people the Lord is able to reinstate and make them stand again. ஆனால் பெருமையில் விழுந்தவர்களை எடுத்து தேவனால் எடுத்து நிறுத்த முடியவில்லை. But for a person who has fallen because of pride and arrogance, it is not possible for God to restore and reinstate such a person. இந்த மனுஷன், இந்த கொரிந்து பட்டணத்தில் விழுந்த மனுஷன், இந்த தண்டனை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன மனுஷன். And this person in the church of Corinth admitted his blame and said, I need this affliction, or I need this disciplining. எனக்கு இந்த தண்டனை வேண்டும். He said, I need this disciplining. நான் சபையிலிருந்து புறம்பாக்கப்பட்டது எனக்கு நல்லதுதான். It is good that I was excommunicated from the church. சிலுவையில் மனம் திரும்பினதான கள்ளன் இந்த தண்டனை எனக்கு நியாயம்தான் சொன்னது போல. Just like the thief on the cross who took the blame and who said, this I am being crucified in a just manner. அவர்கள் அதை தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த டிசிப்ளின், அந்த கரெக்ஷன் தாழ்மையா ஏற்றுக்கொள்றாங்க. And such people accept the disciplining in a humble way with all humility. ஆகையால் தேவன் அவர்களை எடுத்து நிலைநிறுத்த முடிகிறது. And because of that, the Lord is able to restore them and reinstate them. ஆனால் பெருமைக்காரர்களை தேவன் எடுத்து நிறுத்த முடியறதில்லை. But when it comes to the proud and arrogant, the Lord is not able to restore them. அவர்களுக்கு தேவன் காலத்துக்கு அவர் எடுத்துதான் இருக்கிறார் அவர். And for their lifetime, the Lord stands against such people. பிரியமானவர்களே, நாம் டிசிப்ளின் பண்ணப்படும் பொழுது, நாம் கரெக்ட் பண்ணப்படும் பொழுது, கடிந்து கொள்ளப்படும் பொழுது, நாம் இடரல் அடையாமல் இருக்கிறது ஒரு டெஸ்ட். Beloved, when we are disciplined, when we are rebuked, when we are reproved, it is a test for us. அது நம்மளுடைய தாழ்மைக்கு அது ஒரு டெஸ்ட். It is a test for our humility. நாம் வாசித்த பிரகாரம் அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் சமாதானம் மெய்யாகவே இருக்குமானால் அவர்கள் எந்த சூழலில் இடரல் அடைய மாட்டார்கள். And if the true peace of Christ would dwell in such people, they will not be offended, or they will not stumble in any situation. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களிடத்தில் இடரல் இல்லை. And he who loves the Lord, there is no stumbling for him. For example, அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாம் தியானிக்கலாம். And for example, we can take the apostle Paul. கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் பைசா வாங்காதபடிக்கு ஊழியம் செய்தார். And Paul did not take an offering for himself from the people of Corinth. Without that, he ministered unto them. அவர் அதிகமாய் அன்பு கூறப்பட்டும் அன்பு கூர்ந்திருந்தும் அவர்களாட்சமாய் அவர் அன்பு கூறப்பட்டிருந்தார். And Paul loved them, and they also loved Paul very much. பால் அதிகமாக நேசித்திருந்தார், ஆனால் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்களால் கொஞ்சமாய் அன்பு கூறப்பட்டிருந்தார். Paul loved the people of Corinth a lot, but the people of Corinth, if for return, they loved him only little, in a little way, in a small way. அதுதான் அவர் செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல அவர் சொல்றாரு அவர். And that is what Paul explains in his letter on the 2 Corinthians. நான் செலவு பண்ணவும் நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். And Paul writes that I was willing to be expended by you. அப்படி இருந்தும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய இருதயம், அவருடைய வாயும் அவருடைய இருதயம் சுருங்கி இருந்ததுன்னு வாசிக்கிறோம். Very narrow heart. But we read about the people of Corinth, they had a very narrow heart and a very narrow mouth. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயம் விரிவாய் இருந்தது, வாய் விரிவாய் இருந்தது. அவரிடத்தில் கொஞ்சம் கூட ஒரு இடரல் அடையல. But the heart of Paul was broad towards them, and he was not offended because of the Corinthian believers' attitude towards him. அவர்கள் கொஞ்சமாய் அன்பு கூர்ந்திருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட அவர்கள் குறித்து இடரல் அடையல.
And though the Corinthian church loved Paul in a very small way, they only loved him very little, Paul was not offended because of that. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சமாதானம் நமக்குள் இருக்குமானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் மனுஷர் நமக்கு கொடுக்க வேண்டியதான அன்பையோ கனத்தையோ அவர்கள் கொடுக்க தவறினாலும் ஒருபோது நாம் சுருங்கி இருக்க மாட்டோம், இடர மாட்டோம். Beloved, if we have the peace of Christ in our hearts, even people when they refuse or when they do not give the love or the respect which they have to give us, our hearts would not be narrow towards them. Our hearts would only be broad towards them. நாம் இப்பயாய் நாம் கிறிஸ்துவனுடைய அந்த சமாதானத்தை நாம் எப்பொழுதும் நிறைவாய் நாம் பெற்றிருப்போம். And in this way, we should receive the peace of Christ in abundance in our hearts. மரியாதை குறித்து கூட நாம் சொல்லலாம். And we can also say about Mary. 30 வருஷம் நாசரேத்தூர்ல தாயாக தன்னை பெற்றெடுத்த தாய். And for 30 years, Mary was the mother of Jesus. நாம் கானா ஒரு திருமணத்துல நாம் வாசிக்கிறோம், விமன், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்றார். And in the Cana of Galilee, in the wedding at Cana, we read that Jesus replied to her saying, "Woman, what do I have with you?" மேரி தாழ்மையானவங்க, அவங்க மனத்தாழ்மையானவர்கள் அவங்க. But Mary was very humble. அதனால அவங்க இடர்ல அடையல. She did not get offended because of that. ஒரு அடிமையின் ஒரு தன்னை தாழ்மையின் அடிமைன்னு சொன்னவங்க தன்னை. And she is the woman who said, "Behold, I am the handmaid of the Lord." அப்படிப்பட்ட சகோதரி மனத்தாழ்மையாய் அவருடைய காரியத்தை அவளை ஏற்றுக்கொண்டாங்க. இடர்லடையில தன்னை குறித்து இடர்லடையில அவங்க. And this sister, in a humble way, she accepted her son's response. She did not get offended or she did not stumble. இப்படிதான் குடும்ப சூழ்நிலைகள்ல எவ்வளவு காரியங்கள்ல நம்ம வார்த்தைகள் எப்ப இந்த சூழ்நிலை வித்தியாசமான வார்த்தைகள் வரும்பொழுது கூட நாம் எந்த சூழ்நிலையில் நாம் இடரடையாமல் இருக்கணும் நாம. And this is how even in our families, when we hear unexpected words or sentences, we should not get offended like this. ஸ்திரீயே அப்படின்னு சொல்லும் பொழுது இடரடையில. When Jesus replied to Mary saying, "Woman," she did not get offended. அவருடைய ஜீசஸ்னுடைய ரெசரக்ஷனுக்கு பிறகு அவர்கள் தங்களை அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. And after the resurrection of Jesus, we do not hear about Mary. அவருடைய தாழ்மை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about her humility. 120 பேர்ல ஒரு சகோதரியா இருந்தாங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. She was one among the 120 disciples who were gathered at the day of Pentecost. After that, she is not seen anywhere. தன்னுடைய இயேசுனுடைய தாயார், நான் வளர்த்தேன், நான் கூட இருந்தேன் அப்படிங்கறதான தன்னை எந்த சீன்லயும் தன்னை காண்பிக்கவே இல்லை. அவருடைய டிசைபிள்ஸ் அவரை கண்டுக்கவும் இல்லை, கன்சல்ட் பண்ணவும் இல்லை. And she did not try to project herself as though she was the mother of Jesus. I was the one who raised him up. I was the one who brought him up. She did not try to project herself in any way, nor did the disciples also give any special emphasis for Mary. So, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் சபையில நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படிங்கும் பொழுது, என்ன கன்சல்ட் பண்ணப்படல, நான் எனக்கு முக்கியமான ஆள், நான் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், எனக்கு ஒரு கனம் கொடுக்கல, என்ன கன்சல்ட் பண்ணல, என்ன இம்பார்ட்டன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணலங்கும் பொழுது நாம் இடரல் அடைவோமானால், பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சமாதானம் நம்மள்ட்ட இல்ல, நாம் தாழ்மையாவும் இல்ல. Beloved, if we would think that I'm a very important person and I should have been consulted before taking certain decisions, and if we get offended because of these things, beloved, we do not have the peace of Christ in us, and we are not humble either. இவைகளெல்லாம் நாம் இடல் அடையாத ஒரு சமாதானம், கிறிஸ்துவினிடத்தில் நாம் சமாதானத்தை நாம் பெற்றுப்போமானால் எந்த சூழலில் நாம் இடல் அடைய மாட்டோம். And if we have received this peace from the Lord Jesus Christ, in any whatever be the situation or circumstance, we will not be offended. Okay,
இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம். And secondly, I would like to show another thing in the book of Isaiah chapter 57. 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். Verses 19, 20 and 21. Please read. Creating the praise of the lips, peace, peace to him who is far and to him who is near, says the Lord, and I will heal him. But the wicked are like the tossing sea, for it cannot be quiet, and its waters toss up refuse and mud. There is no peace, says my God, for the wicked. நாம் இங்கே 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். In verse 21, we read that there is no peace for the wicked. அவருடைய இருதயம் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறதாம். And it says that their heart is like the tossing sea. அது அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு ஜலங்களை சேற்றையும் அழுக்கையில் ஒதுக்குறது தான் நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவது போல அழுக்கையும் சேற்றையும் ஒதுக்குகிறது என்று வாசிக்கிறோம். And it says that for the wicked, they cannot be quiet and they toss up refuse and mud. And the waters toss up refuse and mud. And just like how it's written that out of the abundance of the heart, the mouth shall speak, the same way the wicked will toss up these things. அப்ப நம்முடைய இருதயம் மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நான் பெற்றிருப்பேனால் எந்த சூழ்நிலையும் என்னுடைய இருதயம் கொந்தளிக்காது, அமைதலோடு இருக்கும். And if I have received the peace of Christ in my heart, whatever be the situation, my heart will not be like the tossing sea. கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த துன்மார்க்கர்களுடைய இருதயம் எப்பொழுதும் கொந்தளித்துக் கொண்டே இருக்கு, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். And people of the world who do not know Christ, for them their heart is always like the tossing of sea. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And I would like to share an incident from my life which happened recently. ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக, and before few months, என்னுடைய வில்லேஜில் உள்ளதான பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒவ்வொரு வீடாக வந்து முனிசிபலுடைய வாட்டர் பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து வருகிறதான கவர்மெண்ட்ல இருந்து பெறக்கூடியதான அந்த வாட்டரை யார் யாரெல்லாம் வந்து டைரக்ட் கனெக்ஷன் மோட்டரை வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி அப்சர்வ் செக் பண்றதுக்காக வந்தாங்க. And some people came from the municipality in order to check people who had connected their motors directly to the connection, the pipe which gives or which feeds them with the corporation water. ஒரு காலையில ஒரு even before 6 o'clock morning 6 க்கு முன்னதாவே வந்துட்டாங்க அவங்க. And these people came to my home before 6 o'clock in the morning. ஏன்னா அப்பதான் காலையில அது தண்ணி எல்லாரும் தண்ணி பிடிக்கிற நேரமா இருக்கிறதுனால ஒரு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க அவங்க. And because early morning hours is when people go to catch water or to fill water, so they came early in the morning. நானும் என் வைஃப் தான் இருந்த வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தோம். And I was with my wife and I was sleeping. காலையில சத்தம் கேட்ட உடனே எழுந்திருச்சு போனோம். And when we heard the noise, we went outside. உங்களுடைய வாட்டருடைய சம்ப் எங்க இருக்கு, மோட்டர் எங்க இருக்கு, பைப்லைன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. And they wanted to check us. They were questioning us, saying, "Where is your motor? Where is your the pipeline which is feeding you with water from the corporation? And where is your sump? Can you please show us these things?" Now, சொன்னேன், "Sir, we are Christians. நம்ம கடவுளுக்கு நாங்க பயப்படுறவங்க, அது மாதிரிலாம் நாங்கெல்லாம் வந்து ராங் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட மாட்டோம். கரெக்டா வர்ற வாட்டரை சேவ் பண்ணி வச்சு சம்ப்ல வச்சு அதுக்கு தான் நாங்க எடுத்து பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு இருந்தேன்." And I was trying to explain to them that, "Sir, we are Christians. We will not try to cheat the government in any way. We fill the water. We allow the water to
flow into our sump. Once the sump is filled, then we store it for our consumption. I told them this. நான் அதை பேசிட்டே இருந்து அவங்கள்ட்ட அந்த கனெக்ஷன் எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்தேன். And I was talking to them and I was showing them how my sump is connected and how where my motor is connected. அந்த கேப்ல இன்னொரு மனுஷன் என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த பைப்லைனை அறுத்துட்டு கையில மோட்டர் எடுத்துட்டாரு. And in the meanwhile, as I was talking to them, one person who had come from the municipality, he had cut the pipeline and he took the motor away from my house. அதுக்கு அப்புறம் within a few minutesல அவர் இன்னொருத்தர் விளங்கிட்டார். அதை he understood the proper இருக்குங்கிறத விளங்கிட்டார். And another person who came with him understood that we had not done anything wrong and the motor is fit in the right way. There is nothing wrong or nothing illegal about it. Okay, sir, okay. நீங்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. So then they gave the motor to us and they said, okay, you can keep the motor with you, and they left. இப்ப இந்த 57 20 வசனத்தை போல இந்த 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்ப நமக்கு என்ன மாம்சம் அப்படின்னா இருதய கொந்தளிப்பு வருது இப்ப. And just like how it is written in Isaiah chapter 57 and verse 20, now from within the flesh it starts tossing up. From the flesh tries to toss up. என்ன கேட்க வருது அப்படின்னா என்ன கேட்க வருகிறது என்றால், and what is this flesh trying or pushing me to ask? மோட்டர் அறுத்தல்ல மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்ல வருது. And my flesh wants me to ask those men, saying, you are the ones who cut the motor without my permission. You please fix it back and go. It is wanting me to ask this. Sorry, brother. So my flesh is provoking me to ask this question. பிரியமானவர்களே, அந்த க்ஷணப்பொழுதில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த டைம்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். Beloved, at that very moment, the Lord spoke something to me. 2 Samuel chapter 16. 2 Samuel and chapter 16. 10 வசனத்தில் வாசிக்கலாம். 2 Samuel chapter 16 verse 10. But the king said, நான் இந்த வசனத்தை மாற்றி வாசிக்க விரும்புகிறேன். And I would like to explain or paraphrase this verse like this. ஷிமே என்னை தூஷிக்கட்டும். Let Shimei curse me. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். The Lord told him to curse David. கீழ 11ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். We read in verse 11 also. Last part, later. In the last portion it says, தூஷிக்கட்டும் செய்ய கர்த்தர். Let him alone and let him curse, for the Lord has told him. இப்ப இந்த வார்த்தை எனக்கு அந்த டைம்ல எப்படி வந்தது என்றால், and how did this verse come to me at that time? இன்னைக்கு மோட்டார் லைனை அறுக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். And the Lord has told him, the municipal person, to cut the motor line. நீ ஏன் இப்படி செய்யறன்னு யார் கேட்க முடியும்? Who can question him saying, why have you done this to me? அவன் அப்படி மேல வாசிக்கிறோம், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். And it says, it is written in verse 10, it is written, then who shall say, why have you done so? ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு எப்படி கேட்க முடியும் நம்ம? And how can we ask, or how shall we say, why have you done so? பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தான் அந்த சமயத்துல எனக்கு வந்தது. Beloved, this is the verse which came to me recently. அவங்க சமாதானத்தோட போயிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சண்டை பண்ணல. They went away, they went back in peace. I did not question them or ask them anything. நானும் பீஸ்ஃபுல்லா இருந்தேன். I was also peaceful. அதுக்கு பிறகு
ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். After they went, I called an electrician to fix the motor for me again. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், Beloved, in these kind of situations, அது சிறிய காரியமோ அது பெரிய காரியமோ, be it a small thing or a big thing, நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை நாம் பார்க்கணும், நாம தேவனை பார்க்கணும். நாம beloved, at all situations we must learn to look at the Lord Jesus. 7ஆம் வசனத்தில் ஷீமே என்ன சொன்னான் என்றால், இரத்த பிரியனே, பேலியாலி மனுஷனே, தொலைந்து போ அப்படின்னு சொல்றான். In verse 7 we read, thus Shimei said when he cursed, get out, you man of bloodshed and worthless fellow. Okay, Abishai என்ன சொல்றான்னா 9ஆம் வசனத்துல, and what does Abishai say in verse 9? செத்த நாய் அப்படின்னு சொல்றான். He said, this dead dog. ஒரு மனுஷன் வந்து பேலியாலின் மனுஷனே சொல்றான், இன்னொரு மனுஷன் வந்து செத்த நாயின்னு சொல்றான். And one man says worthless fellow and the other man says dead dog. இப்படிதான் துன்மார்க்கர்கள் இருப்பார்கள். And the wicked will be like this. அவருடைய இருதயம் எப்பொழுதும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். And their hearts would continue to toss up and toss up. அவருடைய வாயிலிருந்து எப்படியாவது இப்படிப்பட்ட சேற்றை தான் கக்குவார்கள். செத்த நாயின்னு சொல்றது, பேலியாலின் மனுஷனேன்னு சொல்றது, தலையை வெட்டுவேங்கிறது, கையை வெட்டுவேன்னு சொல்றது. And the wicked would continue to rake up such refuse and mud from their mouth by saying, I'll cut your head, you are a worthless fellow, and they will say all these things. அப்ப கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நாம் கொந்தளிக்க மாட்டோம். And we who have received the peace of Christ, we will not toss up and we would not get perturbed in these situations. கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜீசஸ் வெளியில வரும்பொழுது, and when Jesus came out of the garden of Gethsemane, மனுஷிகமான கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை இன்னும் முழுமையா பெறல. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், பெந்திகாஸ்டல் டேல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றுறாத பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டார். And Peter, we see that when Jesus came out of the garden of Gethsemane, because he had not received the baptism of the Holy Spirit and he did not receive that character of Christ in him, he took the sword and he cut the ear of Malchus. கொந்தளிக்கிற கடலை போல இருந்தார். And he was like the sea which tosses. கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெறுகிற நாம் எந்த சூழலில் நம்முடைய இருதயம் கொந்தளிக்காது. Beloved, we who have received the peace of Christ, our hearts would not be troubled at any situation. நாம் இளைப்பாறுதலா இருப்போம், அமைதியா இருப்போம். We would always be at peace, we would always be at rest. Okay, இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம். So, we saw the peace that Jesus Christ gives. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். The book of Philippians in chapter 4, we read. 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And in verses 6 and 7 we read like this. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God, and the peace of God, which surpasses all comprehension, will guard your hearts and your minds in Christ Jesus. நாம் யாதொன்றுக்கும் நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. We need not be afraid or we need not be troubled about anything. அந்த தேவ சமாதானம் அப்படிங்கிறது ஒரு கேரிசன் போல, ஒரு பாதுகாப்பு அரண் போல. The peace of Christ is considered to be like a fortress around us. It's like a fortress. ரெண்டு படைகள் ஒருவருக்கு ஒரு போர் செய்து கொள்வார்கள் என்றால், ஒரு படையினர் இந்த கேரிசனுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எதிரியானவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பாதுகாப்பு அரணுக்குள்ள வந்துருவாங்க. And when there is a war between two countries or two nations,
when the enemy comes within the garrison or the fortress, when they come, the enemy can, I mean, the people who are inside, they cannot do anything. They're already been captured. நாம் யாதொன்றுக்கு நாம் கலங்க வேண்டியதில்லை, நாம் கேரிசனுக்குள்ள இருக்கிறதுனால. And so because we are inside the garrison, we need not be worried or troubled about anything. அதே போலதான் நம்மளுடைய எதிராளியாகிய பிசானவன் பயங்கரதான ஆரோஸையும் கவலை ஆங்ஸைட்டி அப்படிங்கறதான ஆரோஸ்னால அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எவ்வளவு பண்ணாலும் நாம் ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய சமாதானம் கேரிசனுக்குள்ள இருக்கிறதுனால நாம் பத்திரமா இருப்போம். And though the devil might try to hurl arrows at us, because we are inside Jesus Christ, the garrison or the fortress called Jesus Christ, so whatever arrows he points at us, like anxiety, we will not be shaken because Jesus, we are inside Jesus. இப்ப இந்த கொரோனா சீசனுக்கு பிறகு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி எல்லாம் இருக்கு. And after the corona season, a lot of people have a lot of questions. நிறைய ரூமர்ஸ் கூட நிறைய யூடியூப்ல நிறைய ரூமர்ஸ்லாம் வருகிறது. And there are also a lot of rumors on YouTube. For example, நம்மளுடைய பேங்க்ல உள்ள டெபாசிட்ஸ்க்குலாம் கூட நிறைய ரூமர்ஸ்லாம் வருகிறது. For example, there are a lot of rumors about our bank deposits also. நம்மளுடைய ஜாப்னுடைய பின்னால இருக்கிறதான இந்த சர்டனிட்டி, அந்த நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை, அதை குறித்ததான ஒரு காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. And there is a lot of uncertain news, or there's a lot of news about uncertainty regarding our jobs. That is also coming. இனிமே ஹைக் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. And people are saying that from now on you are not going to get any salary hike. இத்தனை வருஷங்களுக்கு இனிமே DA will not be announced அப்படின்னு சொல்றாங்க. இன்சென்டிவ்ஸ் இல்ல. And for so many years, அப்படின்னு சொல்றாங்க. For so many years you will not get your dearness allowance, or we can call it incentives or bonus. That is not going to be there. layoff கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதான காரியங்கள். And there are also rumors that there is going to be layoffs. So இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், and in these kind of situations, ஆண்டவருடைய வார்த்தை நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதன்னு சொல்றார். The word of the Lord is, do not be anxious for tomorrow. இதெல்லாம் உலகத்தாருக்கு இந்த கவலை பயம்ல யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உலகத்தாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. And for whom is this anxiety and fear, or who are supposed to be worry about tomorrow? That is for the people of the nations, or for people who don't know God. நியமிக்கப்பட்டிருக்கிறதல்ல. Sorry brother. துன்மார்க்கருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It has been allocated for the wicked people to be worried about tomorrow. நான் தேவனுடைய பிள்ளை. நான் I am a child of God. தேவன் எனக்காக எல்லாம் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார். God has got an amazing plan for me. ஒரு இடத்துல டேவிட் இப்படி சொல்வார். இப்படி in one place David says like this, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா அப்படின்னு சொல்வார். And David would say that, is it a light thing that I should become the son-in-law of the king? அதுவே ஒரு ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதே லேசான காரியம் இல்ல, அவ்வளவு பெரிய காரியம்னு சொல்வார் அவர். And David tries to explain that becoming the son-in-law of King Saul is not an ordinary thing, it is a very big thing. அப்படி என்றால் சாதாரண இந்த பூமியில உள்ள ஒரு ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது such a great thing அப்படின்னு சொல்லுவோமானால், அண்ட சாட்சரத்துக்கு சர்வ வல்லமுள்ளதான தேவனுக்கு நான் குமாரனாய் மகனாய் இருப்பது எவ்வளவு பெரிய காரியம். And imagine if David would place so much of importance on him becoming the son-in-law of King Saul. Imagine Saul was just a normal king in this world. We are children of Almighty God who rules everything. Imagine what a big privilege that is, and what a big privilege that is. நாம் ஒரு காலம் பயப்படவே கூடாது. We should not be afraid at any point. நாம் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. We need not be troubled. நம்மளுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. The hair
in our head have all been numbered. நான் ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show one particular thing. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஸ்லாக்கியம். And I would like to show the privilege of God's children. Exodus chapter 34. Exodus and chapter 34. Verse 24. Exodus chapter 34 verse 24. For I will drive out nations before you and enlarge your borders, and no man shall covet your land when you go up 3 times a year to appear before the Lord your God. வருஷத்தில் 3 தரம் அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக காணப்பட போணும். And in a year, the Israelites need to go into God's presence or to the temple for 3 times. அதிலே இந்த வசனத்திலே நான் கை வைத்துக் கொண்டு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Deuteronomy 16:16. Deuteronomy 16. Deuteronomy 16 and verse 16. இந்த 2 வசனங்களை நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And it is my desire that all of us read these 2 verses. 3 times in a year, all your males shall appear before the Lord your God in the place which he chooses, at the feast of unleavened bread, and at the feast of weeks, and at the feast of booths, and they shall not appear before the Lord empty-handed. Okay, now அதுல வருஷத்துக்கு 3 தடவை யார் வர வேண்டும் என்றால் ஆண் மக்கள் என்று வாசிக்கிறோம். All men. And we read that 3 times in a year, all men are supposed to appear before the Lord. Okay. அப்ப தேவன் யார் மேல ரொம்ப கன்சர்னா இருக்கிறார் அப்படின்னா wife, weak vessels and children அவர்கள் எல்லாரையும் வீட்ல விட்டணும். And God is concerned about the wife or the weaker vessel and the children at home, and so he says leave them at home. அவளை விட்டுட்டு ஆண் மக்கள் எல்லாரும் ஜெருசலேமுக்கு போணும். And leaving the wife and children at home, all the men are supposed to go to Jerusalem. Okay, வருஷத்துக்கு எத்தனை தடவை போணும் அப்படினா? And how many times in a year are they supposed to go? They're supposed to go 3 times. 3 times. 3 times they are supposed to go. Exodus chapter 34 verse 24 க்கு நான் வருவோம். And now let's go back to Exodus 34 verse 24. அங்க நான் வாசிக்கிறோம். நீங்கள் காணப்பட ஜெருசலேமுக்கு போய் இருக்கும் பொழுது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. And when you go to appear before the Lord, no man shall covet your land. ஏற்கனவே தேசத்தில் ஜனங்கள் என்ன இருப்பார்கள் என்றால் இவர்கள் துரத்திவிடாத புறஜாதியார்கள் அங்கு கானானியர்கள் அங்கதான் இருப்பார்கள். And who are the people with whom they will live along with? The Canaanites live along with the Israelites in that land. They are supposed to chase them. அவர்கள் எத்தனையோ தடவை யோசித்திருக்கலாம் அவர்கள். And those Canaanites could have thought in those times. எப்படின்னா யாருமே புருஷர்கள் ஆண் மக்கள் யாரும் இல்லாத சமயம் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அவருடைய உடைமைகள் இருக்கு, ஆடு மாடுகள் இருக்கு, சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு. இந்த டைம் தான் சரியான டைம். எங்கேயுமே ஆண் மக்கள் இல்ல. போய் எல்லாம் சூறையாயிடுவோம், எல்லாத்தையும் அழிச்சிடலாம், அல்ல தேசத்தை அழிச்சிடலாம், கொண்டு போட்டுடலாம், இல்ல ஆஸ்தியை லூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இச்சிக்க முடியல. And the Canaanites who dwelt in the land along with the Israelites, they would have thought that these 3 times when the men from the house go to Israel, to Jerusalem to appear before the Lord, they could have lusted and they could have thought this is the right time for me. Let me go and take hold of all their money and all their wealth. But that did not happen, or the Lord did not allow that to happen. ஒருபோதும் நடக்கவே இல்லை. That did not happen at all. ஏனென்றால் why did that happen?
தேவனுடைய ராஜ்யத்தை தேவனை தொழுது கொள்வதற்காக இந்த மனுஷர்கள் எப்ப போயிருக்கிறார்களோ அப்பெல்லாம் இவருடைய தேசம் காக்கப்பட்டிருக்கிறது. And whenever these people went in search of God's kingdom, or when they went to Jerusalem, their land or their people were protected. Their homes were protected. தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். God protects them. அவர்கள் ஒருவரும் அதை இச்சிக்க முடியாது, கை போட முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். And God has promised that no one can covet their things at that time. நான் இப்படியா நான் யூகித்து பார்க்கிறேன் நான். And I would like to understand these things in such a way. சில சமயங்களில் இப்படி புறஜாதியான மனுஷர்கள் இப்படி அவர்களை லூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் அதிசயமாய் ஒரு லைட்னிங்கோ அல்லது தண்டர்ஸோ அல்லது ஃபயர்ஸோ வந்து அவர்களை துரத்தி விட்டுருக்கலாம். And maybe I'm just thinking that these Canaanites or the people who didn't know God, Gentiles, they could have tried to attack them at that time. And at that time, God could have supernaturally sent a lightning or a fire from heaven, and God could have chased them away. நாம் இதில இருந்து ஒரு பிரின்சிபலை நாம் தெரிந்து கொள்றோம். And from this we learn a principle. என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய ஆஸ்தியோ, என்னுடைய வீடு, மற்ற காரியங்கள்லாம் தேவனை தொழுது கொள்வதற்கு முன்னதாக நாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்க கூடாது. That's the first principle. And what is the principle we learn from this? We have to first worship God. That is the first thing in our life. We should not consider the safety of our wife or our children or our home and leave the practice of worshiping God. God should always be first in our life. நான் தேவனை தொழுவதற்காக நான் ஒரு தடவைக்கு நான் 3 தடவை போனேன். இந்த ஃபேமிலி என்ன ஆகுறது, மனைவி என்ன ஆகுறது, பிள்ளைகள் என்ன ஆகுறது அப்படின்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. God will take care. And we should not be worried about what would happen to my wife or what would happen to my children when we go to worship God. We should not be concerned about these things. God will take care of them. அது ஒரு தடவை இல்ல, 3 தடவை சொல்லணுமா? And not only once, this happens 3 times. அது every year போகணும் அது. And these people are supposed to go every year. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அவர்கள் ஆரோகண சங்கீதம் ஒரு 15 சாம்ஸ் இருக்கக்கூடியதான சங்கீதங்களை அவர்கள் பாடி மலையேறி செல்வார்கள். And it is at that time people of Israel, they sing those Psalms of Ascension. They sing those Psalms of Ascension and they climb that hill or the temple. அதுல ஒரு சங்கீதம், அருமையான ஒரு சங்கீதம், கர்த்தர் காவராகில் கர்த்தர் விழித்திராகில் அப்படிங்கிற ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்கிறோம். Psalm 127. And in that there is a very beautiful psalm, Psalms 127. Unless the Lord protects or the sentries stand guard in vain, unless the Lord stands a guard or unless the Lord protects, the sentries stand guard in vain. அதெல்லாம் விளங்கிதான் அவர்கள் சங்கீதமா பாடி இருக்கிறாங்க. And after experiencing such miracles and such experiences in their life, they have sung it as psalms to God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய தொழுகை நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய உடைமைகள், நம்முடைய வீட்டார் சகலத்தையும் தேவன் காக்கிறவராய் இருக்கிறார். And when we give first place to worshiping God, God is able to protect us and our family and everything that belongs to us. பிரியமானவர்களே, சோ ஆகையினால் நாம் என்ன சொல்லுவோம் என்றால், நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. So what shall we say because of all this? We shall not be afraid or nor shall we be anxious about anything. எனக்கு ஒரு பரமபிதா உண்டு. I have a heavenly Father for me. எனக்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். He has got amazing plans for me. நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. I am the son of the King of Kings. நான் அவரையே தொழுது கொள்றேன். And I worship him alone. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில first place. And the first place in my life belongs to him alone. இப்படி இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் பலிபீடத்துல வச்சிட்டு அவங்க தேவாலயத்துக்கு போனது போல. And just like how the Israelites
committed everything on the altar, and just like how they went to the temple. அதுபோல இன்னைக்கு இருக்கிற என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் தேவனுடைய பலிபீடத்துல வச்சுட்டு நான் அவரை தொழுது கொள்ளினால் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவ சமாதானம் என் இருதயத்தை காத்துக்கொள்ளும். And if I would leave everything on the altar and let me be worried about worshiping God alone, then the peace of God will protect me. Okay, நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். And the fourth thing, I would like to say one thing and close it. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Colossians chapter 3 and verses 5. வாசிப்போம். Therefore, consider the members of your earthly body as dead to immorality, impurity, passion, evil desire. Colossians chapter 3 verse 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. Let the peace of Christ rule in your hearts, to which indeed you were called in one body, and be thankful. Okay. என்னுடைய நான்காவது காரியம் என்னுடைய இருதயத்தை அது ஆளுகை செய்யும். And the fourth point, என்னுடைய இருதயத்தில் அது ஆளுகை செய்யும். The peace of Christ will rule in my heart. கிறிஸ்துவனுடைய ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம் என்று வாசிக்கிறோம். And we read that the mind of the Spirit is peace and life. For example, ஒரு சகோதரன் இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னால போன் பண்ணி கேட்டார். And one brother called me 2 days back and he asked me a question. நான் ஒர்க் பண்றது ஒரு ஹாஸ்பிடல்ல, நான் வந்து ஒரு நர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். I work in a hospital as a staff nurse. Temporary jobல இருக்கேன். I'm in a temporary post. அந்த ஹாஸ்பிடல் இப்போ வந்து அதுல கொரோனா ஸ்பெஷல் வார்டு கொண்டு வந்துட்டாங்க உள்ளர. And they have made a ward specially to treat corona patients. இப்ப நான் லாக்டவுனுக்கு பிறகு நான் போய் ஆக்சுவலா நம்ம டியூட்டி நான் ஜாயின் பண்ணனும். I'm supposed to join duty after the lockdown, once the lockdown is over. இப்ப நான் அந்த ஹாஸ்பிடல்ல நான் போய் நான் ஜாயின் பண்றதா வேண்டாமா அப்படிங்கறது அவருக்கு ஒரு கேள்வி, டவுட். And he had a doubt whether he should go and join back for duty in that same hospital or not. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஜாப் வேண்டாம், டெம்பரரி ஜாப் தான், விட்டு வேற பக்கம் போய்டு அப்படிங்கறாங்க. And what are the parents counseling him? Parents are counseling him saying, this is a temporary job, leave it, let us leave it. Let us go for another job. இன்னொரு பிரதர் ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு அப்ராடுக்கு ஒரு மேற்படிப்புக்காக அப்ளை பண்ணியிருந்தார். And another brother had applied for higher studies in another nation. அவருக்கு ஸ்டைபண்டோட அவருடைய பிஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கண்ட்ரில இருந்து அவருக்கு ஸ்டைபண்டோட அவருக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு. That brother has got permission to do his course, as well as there is also a stipend which is being paid to him during those studies. அந்த கண்ட்ரிலயும் கொரோனா பாதிப்பு அதிகம், டெத் ரேட் அதிகங்க. And in that country also the number of patients of coronavirus are more, and the death rate is also more in that country. இப்ப நான் அந்த கோர்ஸ் நான் படிக்கிறதா நான் வேண்டாமா? And that brother has a doubt whether he is supposed to do that course or not. இது போல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. And like this, there are a lot of questions in our heart at this time. நான் இந்த ஜாப் எடுக்கவா, இந்த ஜாப் எடுக்க வேண்டாமா? Should I take this job or should I not take this job? இந்த கேர்ளை நான் சூஸ் பண்ண வேண்டாமா? Should I choose this girl or should I not choose her? இப்ப நான் இந்தியா நான் போலாமா அல்லது நான் இந்தியா நான் திரும்ப போக கூடாதா? Should I go back to India or should I not go back to India? இது போல கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை ஆளுகை செய்யும். ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். And we see that for all these kind of decisions, that the peace of Christ should rule our hearts, because the mind of the Spirit is life and peace. வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாதபடிக்கு அந்த கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய இருதயத்தை நம்மை ஆளுகை செய்யும். And that peace of Christ will not allow us to
turn to the left or to the right. It will control us and rule us. ஆனால் அந்த கிறிஸ்துவனுடைய சமாதானம் இப்படி கைட் பண்ணுவதற்கு நம்முடைய மூத்த சகோதரர் ஆவிக்குரிய தகப்பன் சொல்றதான ஒரு காரியம், தேவ சமாதானம் ஜஸ்ட் லைக் எ ரெஃப்ரி, ஒரு ஃபுட்பால் கோர்ட்ல இருக்கிறதான ஒரு ரெஃப்ரி ஒரு லாங் விசில் அடிச்சு ஒரு ஃபவுல் பண்ணிட்டாங்கன்னு இம்மிடியட்டா அதை செக்ரேட் பண்ணணுங்கிறது போல அந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் எல்லா காவலோடு நாம் காத்துக்கொள்ளணும். And just like how Brother Zach has explained that the peace of Christ is compared to a referee in a football match, and if at all there is a foul, the peace of Christ would immediately blow a whistle in our heart, and we should immediately be aware of it and set right matters immediately. அப்படிதான் நம்மளுடைய இருதயத்தை நாம் இந்த தேவ சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ளணும். And that is how we can காத்துக்கொள்ளணும். And that is how we should preserve the peace of Christ in our hearts. நாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். We should be friendly with the Spirit of Christ. உடனே அதுக்கு சப்மிட் பண்ணணும், நாம அந்த ஆளுகைக்கு நான் சப்மிட் பண்ணணும். And we should immediately submit to the Spirit's ruling. அப்படி நான் சப்மிட் பண்ணும் பொழுது, and when I submit like that to the authority of the Spirit, ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணுவார். Do or don't do, buy or don't buy, come or don't come, go or don't go, correct decision ஆண்டவர் கொடுத்துருவார் நமக்கு. And when we submit like that, the Holy Spirit will guide us whether to do or not do, whether to go or not, and whether to buy or not. The Lord will give us the right decision at that time. So இப்படி இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகள். And these are the words which were in my heart. கிறிஸ்து எனக்கு ஒரு சமாதானத்தை எனக்குள் வைக்கும் பொழுது, and when the Lord Jesus keeps a peace in my heart, number 1, the first thing, நான் இடற மாட்டேன். I will not stumble, nor will I be offended. Okay, இரண்டாவது காரியம், நான் எந்த சூழ்நிலையில் இருதயம் கொந்தளிக்காது. And my heart will not be tossed up at any moment. This is the second thing. நான் யாதொரு காரியத்துக்கு நான் பயப்படவோ நான் கலங்கவோ மாட்டேன். And the third thing, I will not be worried or anxious about any matter. என்னுடைய இருதயத்துல ஒரு டைரக்ஷன் என்னைக்குமே ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். The Lord would always give me a direction in my heart. அந்த கிறிஸ்து நமக்கு அந்த சமாதானத்தை நமக்கு தருகிறார். And the same அவருடைய சீஷர் அவருடைய பிள்ளைகளுக்கு. And the same Christ gives us his peace, and this peace he does not gives it to the people of the world, he gives it to his children who are disciples. Amen. அந்த கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை நாம் என்றென்று நாம் காத்துக்கொள்வோம். Amen. And let us preserve the peace of Christ forever in our lives. Amen. Thank you, brother. Amen. Victor brother, please pray for us also. Okay. பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். Holy Father, Heavenly Father, we praise you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We thank you, Father, for the Lord Jesus Christ. உலகம் தருகிற போல் நீர் எங்களுக்கு கொடுக்கிறது இல்லையா ஆண்டவரே. You have not given us as the world gives us, Lord. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். You have given us your own peace, Lord. உமக்குள் இருந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have received the peace which was in your heart, Lord. நீர் பூமியில இருந்த நாட்களில் நீர் ஒருபோதும் இடர்கள் அடைந்ததே இல்லை ஆண்டவரே. Lord, in the days when you were on this earth, you were not offended or nor did you stumble, Lord. நீர் பூமியில இருந்த நாட்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் கொந்தளிச்சதில்லை ஆண்டவரே. Lord, when you were on this earth, you were not troubled for anything, nor did your heart toss up for anything, Lord. ஆண்டவரே, தேவாலயத்தில் ஆண்டவரே அவர்களுடைய ஆலயத்தை வீட்டை அவர்கள் கல்லர்பூஜையாக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவரே உமக்கு கோபம் வெளிப்பட்டது ஆண்டவரே. Lord, only when they made your temple as a den of thieves, that is when your anger was revealed, Lord. ஆண்டவரே, பூமியில் வாழ்ந்த நீ வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியை போலவே இருந்தீங்க ஆண்டவரே. Lord, as long as you lived on this earth, you continue to live as a lamb, Lord.
கொந்தளிக்காம உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Lord, thank you, Lord, for this heart of peace which does not toss up. ஆண்டவரே, நீ பூமியில் இருந்த நாட்களில் ஆண்டவரே பயப்படவோ நீ கவலை கொள்ளவோ நீ இல்ல ஆண்டவரே. Lord, you were not afraid of anything, nor were you anxious of anything while you were on this earth, Lord. இதா நேரத்துக்கு முன்னால எதுவுமே எனக்கு சம்பவிக்காத தைரியமா இருந்தீங்க ஆண்டவரே. Lord, you were very confident that nothing would happen to you before the time allocated by the Father. ஆண்டவரே, உமக்குள்ள இருந்ததான இந்த சமாதானம் ஆண்டவரே, அந்த ஆவியானவருடைய டைரக்ஷன் ஆண்டவரே கேட்டுக்கொண்டே நடந்தீங்க ஆண்டவரே. Lord, the peace which was within you and the direction of the Holy Spirit kept guiding you constantly, Lord. அந்த சமாதானத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for giving that peace to us, Lord. We praise you for that. இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் துதித்து நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. And in Jesus Christ, we praise you and we thank you, Father. Amen.